எதுக்கு என்விரான்மெண்ட்டுக்கு தனியா ஒரு டே வச்சு நம்ம எல்லாம் செலிப்ரேட் பண்றோம்? சுற்றுச்சூழல் பத்தி உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும்? சுற்றுச்சூழல்ன்றதே ஒரு இயற்கை இடம் பாதுகாக்கணுன்றது தான். ஏன்னா யாரும் வந்து பார்த்தீங்கன்னா மரத்தை வளர்க்குறதே கிடையாது, எல்லாரும் வெட்டுறதுல தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். அட்லீஸ்ட் அன்னைக்கு ஒரு டே வச்சு செலிப்ரேட் பண்ண வச்சுன்னா அந்த மூளை கொஞ்சம் வேலை செய்யறது. For the pollution-free environment, plastic-free environment, eco-friendly nature. Very good. The theme for this year environment is an environment because already you told that. What is the theme for this year environment? Plant. அவங்களோட டெய்லி ரொட்டீன் ஒர்க்ஸ் வந்து பாதிக்கப்பட்டுச்சு. டேம் ஓப்பன்டா. அதோட வே இல்லை. What is the reason for all this? Land encroachment. Encroachment. So, பார்த்தீங்கன்னா greediness of human beings, right? அது சென்னை இல்ல, we don't have the landscape, right? So, people are encroaching the natural area. So, பள்ளிக்கரணை பார்த்தீங்கன்னா actually ஏன் நீங்க கரெக்டாக தான் ஆன்சர் பண்ணீங்க. Who answered you, right? இன்னைக்கு எவ்வளோ இருக்குது? குட்டியா இருக்கு. பள்ளிக்கரணை ஏரியாலேருந்து யார் வரீங்க? எனிபடி நியர் பள்ளிக்கரணை வீட்டில் இருக்கு இல்லையா? அந்த ரோட்ல பார்த்தீங்கன்னா யூ கேன் மெஷர் த ஏரியா. இந்த கரெக்ட் டெர்மினாலஜி கிளைமேட் வெதர், ரைட்? தி டெய்லி ஃபோர்காஸ்ட் இஸ் வெதர். பட் எல்லாருமே வந்து என்ன பண்ணுச்சுன்னா இன்னைக்கு மழை வந்துச்சுன்னா இன்னைக்கு கிளைமேட் சூப்பர், கிளைமேட் இஸ் வெரி குட். பட் அதே மழை இன்னும் ஜாஸ்தியாக வந்துச்சுன்னா அந்த கிளைமேட் இஸ் பஸ்ட் ஆக்சுவலி. ஏன்னா வி ஆல் கெட் அஃபெக்டட் பிகாஸ் ஆஃப் தட், ரைட்? நம்ம வந்து கரெக்டான எவ்வளோ எனக்கு போதும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருந்தாலும் இதில் பாதி பிரச்சனை கெட் சால்வ்டு. பட் அது மாதிரி இப்போ பண்ண முடியல. the one reason is மெயின் ரீசன் இஸ் பாப்புலேஷன். நம்மளோட லேண்ட்ஸ்கேப்புக்கு இருக்கிற அளவு பாப்புலேஷன் நமக்கு இல்லை. இட் இஸ் மோர் தென் தட். ஸோ அவங்க எல்லாரோட நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு we have to go with some technology. some பார்த்தீங்கன்னா இப்போது எல்லா இண்டஸ்ட்ரீஸுமே க்ரோ ஆகணும். அதே மாதிரி ஃபினான்ஷியல் இதுவுமே எல்லாமே க்ரோ ஆகணும்னு நினைக்கிறாங்க. இப்போ எல்லார் வீட்லையுமே எத்தனை வண்டி இருக்குது? இஸ் தேர்